வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். ஜாவால இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிசம். த கிளாஸ் டு இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் அனதர் கிளாஸ். ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்லேருந்து எடுத்துக்கும். அதுக்கான ரியல் டைம் சினாரியோ என்ன நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெர்மினாலஜி புரிஞ்சுக்கணும். இந்த டெர்மினாலஜியில் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, பேரண்ட் கிளாஸ் ஆர் சூப்பர் கிளாஸ், இதில் ஏதாவது ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கிளாஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பேரண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அது எப்போ அது வந்து பேரண்ட் கிளாஸு சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம கோடிங் த்ரூவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெர்மினாலஜி நல்லா புரிஞ்சுங்க. அடுத்த டெர்மினாலஜி என்னென்னா சப் கிளாஸஸ் ஆர் சைல்டு கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. சைல்டு கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணிக்கும். ரைட், அதுதான் வந்து நம்ம வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டோடைய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரி, ஒரு கோடிங் அப்ரோச்சில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிள் த்ரூவாக நம்ம வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை இன்னும் கொஞ்சம் கிளியர் கிறிஸ்டலாக பார்க்கலாம். இப்போ 2 கிளாஸ் இருக்குது. இப்போ இந்த 2 கிளாஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளாஸோட நேம் ஃபேஷன், இன்னொரு கிளாஸ் வந்து மென்ஸ். இப்போது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸை அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஃபேஷன் அப்படிங்கக்கூடிய அந்த கேட்டகரி கீழே தான் மென்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. இப்படி ஒரு பிஸ்னஸ் கேஸ் நாம தான் வந்து அதை டிசைட் பண்ணணும், யார் பேரண்டாக இருக்கணும், யார் சைல்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஷனுக்குள்ளே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மென்ஸ், உமன்ஸ், கிட்ஸ் இந்த மாதிரி வரும். அப்போது இந்த ஃபேஷன் கிளாஸுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரிக்கான டீட்டெயில் இருக்குது. ஓகேங்களா, அது ஆன்லைன் ஸ்டோரு, அன்றைக்கான ஆஃபர்ஸு, அப்புறம் அதுக்கான டைட்டில் சும்மா. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கிளாஸ் மென்னு, இன்னொன்று உமன்ஸ், இந்த மாதிரி எந்த கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் எல்லாமே இந்த ஃபேஷன் கீழே தான் வருது. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பேரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை வந்து சைல்டுன்னு சொல்லலாம். பட் இப்போ இது ரெண்டும் பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா இல்லை, இது தனி கிளாஸு, இது தனி கிளாஸ். அப்போது ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா எது பேரண்ட் எது சைல்டுன்னு முடிவு பண்ணணும். ஸோ நான் என்ன முடிவு பண்ணுறேன்னா இந்த ஃபேஷன் அப்படிங்கிறது வந்து பேரண்ட்டாகவும் மென்ஸ் அப்படிங்கிறது சைல்டாகவும் நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போது சைல்டு தான் வந்து பேரண்டோடைய ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டினா இந்த வேரியபிள், இந்த மாதிரி மெத்தட் எல்லாத்தையுமே நம்ம ஜென்ரிக்காக என்ன சொல்லுவோம், ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எப்படி வந்து பேரண்ட் அண்ட் சைல்டு கொடுக்குறது? அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸ்டென்ஸ் இந்த கிளாஸ் நேம். இப்போ இன்ஹெரிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இன்ஹெரிட் ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இந்த எக்ஸ்டென்ஸ் ஃபேஷன் அப்படிங்கிற கீவேர்டை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். மென்ஸு m1 ஈக்குவல் டு நியூ மென்ஸ் m1 டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மென் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மெத்தடு உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா மென் ஐட்டம்ஸ்னு ஒரு மெத்தட் நீங்கள் வச்சுருக்கீங்க, அக்சஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். இப்போது இந்த ஷோ டீட்டெயிலை உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. எது த்ரூவா? சைல்டு ஆப்ஜெக்ட் த்ரூவா. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இன்ஹெரிட் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் ஃபேஷன், இப்போ நான் இன்ஹெரிட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் m1 டாட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மென் ஐட்டம்ஸும் உங்களால் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதாவது இந்த சைல்டோடைய ப்ராப்பர்ட்டி m1 டாட் ஷோ டீட்டெயில். இந்த ஷோ டீட்டெயிலுங்கிறது யார்? பேரண்ட் ப்ராப்பர்ட்டி. நல்லா தெளிவாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ முதல்ல வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கீங்க? கிளாஸ் மென் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு தான் நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் த்ரூவாக அதோடைய ப்ராப்பர்ட்டியை அக்சஸ் பண்ணுறது ஓகே. பட் அதே ஆப்ஜெக்ட் த்ரூவாக பேரண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் அக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஸ் ஃபேஷன் அப்படிங்கிற இந்த இன்ஹெரிட்டன்ஸால தான். இது இந்த இன்ஹெரிட் பண்ணலைன்னா உங்களால் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும், பேரண்ட் ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து பேரண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இது வந்து பேரண்ட் ஆர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இதை இப்போது சைல்டு ஆர் சப் கிளாஸஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ டெர்மினாலஜி லெவலில் நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேரண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். பேரண்ட் f1 ஈக்குவல் டு நியூ ஃபேஷன் f1 டாட். இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து ஆஃபர்ஸ், ஷாப்பிங் இது ரெண்டுமே வந்து பேரண்ட்டோடைய வேரியபிள்ஸு.
அப்புறம் ஷோ டீட்டெயில்ஸ் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். எது த்ரூவா அப்படின்னா பேரண்ட் ஆப்ஜெக்ட் த்ரூவா. இப்போ பேரண்ட் ஆப்ஜெக்ட் த்ரூவா உங்களால் எதுவும் அக்சஸ் பண்ண முடியுது, இந்த ஷோ டீட்டெயில் அக்சஸ் பண்ண முடியுது. ஆனால் இப்போ அதே இந்த பேரண்ட் ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு உங்களால் இந்த மென் ஐட்டம்ஸை உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம எப்படி இன்ஹெரிட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டியே நம்ம சைல்டுக்கு இன்ஹெரிட் பண்ணிட்டோம். அப்போ சைல்டுக்கு அதோட ஓன் ப்ராப்பர்ட்டி, அது இல்லாமல் பேரண்ட் ப்ராப்பர்ட்டி வந்துடுது. அதனால வந்து சைல்டு ஆப்ஜெக்ட் த்ரூவா ரெண்டுத்தையுமே அக்சஸ் பண்ண முடியும். பேரண்ட் ஆப்ஜெக்ட் த்ரூவா பேரண்ட் ஆப்ஜெக்டை மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஷோ டீட்டெயில் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். இந்த மென் ஐட்டம்ஸை அக்சஸ் பண்ண முடியாது. பேரண்ட்டுக்கு சைல்டு யாருன்னு தெரியாது, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா. ஆனால் சைல்டுக்கு யார் பேரண்ட்டுன்னு தெரியும். இந்த லாஜிக்கில் தான் அது ஒர்க் ஆகுது. அப்போது இங்கே நீங்கள் 2 டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணுமா? பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து பேரண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. பண்ண என்ன தப்பு? பண்ணலாம். பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேரண்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், சைல்டு ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ அன்னெசரியாக நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. அப்போது பேரண்ட்டோடைய ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வேஸ்ட். நீங்கள் அப்போது எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைல்டுக்கு தான். எது லீஸ்ட் சைல்டாக இருக்கோ அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போது நீங்கள் ஏன்னா எல்லா ப்ராப்பர்ட்டியும் அந்த சைல்டுக்கு வந்துடும். இப்போ இன்னும் சொல்லணும்னா கிராண்ட் ஃபாதர், ஃபாதர், கிராண்ட்சன். இப்போ கிராண்ட்சனுக்கு தான் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய ஃபாதர் ப்ராப்பர்ட்டி வரும், கிராண்ட் ஃபாதர் ப்ராப்பர்ட்டி வரும். கிராண்ட் ஃபாதருக்கு கிராண்ட் ஃபாதர் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் தான் வந்து ஒரு கிராண்ட்சன் அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் வரும். அந்த மாதிரி தான். ஸோ சைல்டுக்கு தான் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம். திரும்பவும் சொல்கிறேன், இப்போது 2 கிளாஸ் இருக்குது. இந்த 2 கிளாஸில் எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சைல்டுக்கு தான். ஏன்னா சைல்டுக்கு ஓன் ப்ராப்பர்ட்டியும் அக்சஸ் பண்ண முடியும், பேரண்ட் ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் பேரண்ட்டு, அதாவது ஃபேஷன் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா பேரண்ட் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும், சைல்டு ப்ராப்பர்ட்டியை உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போதுமே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது சைல்டுக்கு, அதுவும் லீஸ்ட் சைல்டுக்கு கிரியேட் பண்ணணும். சரி, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூ கொஷின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, why we are using inheritance. இன்ஹெரிட்டன்ஸ் உடைய மிக முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கோட் ரீயூசபிலிட்டி. இந்த கோடை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய கோடில் இந்த மென்ஸ் அப்படிங்கிற கிளாஸு இல்லை டிஷர்ட்டு, ஜீன்ஸு, ட்ரௌசர்லாம் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. பட் இது என்ன ஸ்டோர் அப்படிங்கிற டீட்டெயில் எதுவுமே இந்த கிளாஸில் இல்லை. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பேரண்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஒருவேளை இந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராப்பர்ட்டியை திரும்பவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிப்பீட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிடண்டன்சி, டூப்ளிகேட் ஆகுது உங்கள் கோடு. இப்போ இது கோட் ரீயூசபிலிட்டி இல்லை. ஸோ இப்போ ஒருவேளை இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாமல் போயிருந்ததுன்னா இங்கே வாய்ட் ஷோ டீட்டெயில் அது ஃபேஷன் கிளாஸ்க்கும் திரும்பியும் வாய்டு ஷோ டீட்டெயில் வந்து திரும்பவும் நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி ஆகிடும். இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோட் ரீயூஸ் பண்ணாமல் திரும்ப வந்து டூப்ளிகேட் கோடை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த ஷோ டீட்டெயிலை நம்ம வந்து மென்னுக்கு கொடுத்துட்றோம். ஸோ அப்போது இந்த கோடெலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோட் ரீயூசபிலிட்டினா புரிஞ்சுக்குங்க. இன்ஹெரிட்டன்ஸில் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், நாம் இப்போ பார்த்தது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மாதிரி மல்டி லெவல், ஹைராரிக்கல் சொல்லிட்டு நிறைய இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜாவா சப்போர்ட் பண்ணாது. இது ஏன் சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம லேட்டராக பார்க்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் கோடிங் அப்ரோச்சோட. தேங்க்யூ கைஸ்.